நடிகை வினோதினியை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க பெரும்பாலும் சமூக கருத்துக்கள் அதிகமாவே சொல்லுவாங்க. அதுவும் இந்த திருநாட்கள் பிரச்சனையில ஒரு பெரிய குரல் கொடுத்தவங்களும் இவங்க தான். இவங்க சமீபத்துல என்ன கருத்து சொன்னாங்கன்னா, இந்த கரூர் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுவுமே பேசலையே மேம், நீங்க எவ்வளவோ பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க குடும்பத்துக்கே அக்கறை இல்ல, அப்புறம் எதுக்குங்க நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீடியோஸ் மெசேஜ் ஓரியன்டா போட்டு இருந்தீங்க சோஷியல் மீடியால, இப்ப சமீப காலமா குறைஞ்சிச்சு, ஏன் போடுறது இல்லைங்க? இந்த மக்கள் அதுக்கு ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் 41 உயிர்கள் கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு. இதற்கு பல்வேறு வரவேற்பு கிடைச்சாலும் ஒரு சில எதிர்ப்புகள் வந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ இவ்வளவு நாள் விட்டு சலாம் ஷெட்டி சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. பயங்கர வைரல் ஆகும் நினைச்சு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிருக்காங்க பாவம். ஆனா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஏன்னா எனக்கே இந்த வீடியோ ரொம்ப லேட்டா தான் வந்து வீடியோட சேர்த்து எனக்கு பிபியும் வந்துருச்சு. மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு, உங்க வர்த் என்ன? நான் போயிருக்கேன், நான் நேரடியா இந்த கரூர் மக்களை சந்திச்சு வந்திருக்கேன். உங்களை மாதிரி நான் அரசியல்வாதி கிடையாது, பெரிய கட்சி பேக்கிங் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுடைய வலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் குடும்பத்திலே என் சொந்த தம்பி இறந்து போனப்போ சொல்லிக்க முடியாத, மறக்க முடியாத அளவுக்கு அந்த வலி. அதனாலதான் போய் நின்னேன். பெருசா ஹெல்ப் பண்ண முடியலனாலும் அந்த நேரத்துல அவங்க கூட நிக்கிறது என் கடமையா நான் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க விஜய் சார் மேல தப்பு இல்லைன்னு. இதை உங்களால ஜீர்ணிக்க முடியல. அதனாலதான் அப்படிப்பட்ட மக்களும் ஒர்த் இல்ல, அவங்களுடைய வலியும் வேலிட் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர், நல்ல வேலை ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஜம்முன்னு வீட்டுல இருங்க. ஒர்த் இல்லாத மக்களுக்கு எதுக்கு நீங்க அவஸ்தைப்பட்டு சேவை செய்யணும்? எங்களுக்கு உங்கள் சேவை தேவையில்லை. தயவு செஞ்சு போயிட்டு திருப்பி வராதிங்க. அப்புறம் அந்த பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து கை தட்டுறாங்க பாருங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சனம் ஷெட்டி ஒரு சில தெளிவு இல்லாம பேசுறாங்க. இவங்க மட்டும் தான் இப்படி இருக்காங்களா, இல்ல வேற யாரெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனம் ஷெட்டி ஆரம்பத்துல பிக் பாஸ்ல இருந்தாங்க, எதுவும் பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல. அதன் பிறகு இவங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஃபேம்ல இருந்தனால ஆரம்பத்துல ஒரு சிலது கிடைச்சாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப மக்களோட பிரச்சனைக்காக அடிக்கடி குரல் கொடுக்குறாங்க. இவங்க நிஜமாவே கரூர்ல போய் நேர்ல போய் சந்திச்சாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரும்போது நேர்ல போய் சந்திச்ச ஒரு நடிகையும் கூட. அதெல்லாம் ஒரு மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். பட் இவங்க தாவேக்காக சப்போர்ட் பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மிக்ஸ் பண்ணி ரொம்ப தேவையில்லாம நிறைய விஷயங்கள் சொல்லி அதை நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றதை நான் ஏன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே தாவேக்கால இருக்கிற பல குடும்பங்கள், என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், ஆனா நான் விஜய பார்க்க வந்தேன். என்னோட அப்பாவுக்கு முடியல, நான் விஜய பார்க்க வந்தேன். என்னோட 1.5 வயசு குழந்தைய நான் தூக்கிட்டு வரேன், ஏன்னா விஜய பார்க்கணும், விஜய் கிட்ட தான் நான் பேர் வைக்கணும். இப்படி பேசுற மக்கள், இவங்களை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும்? இவங்களை பார்த்தா எப்படி இறக்கம் வரும்? இன்னும் சொல்லணும்னா, இந்த கரூர்ல அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பல மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த குடும்பத்துல இருந்தவங்களே விஜய் அவர்களை பார்த்தாச்சு, அதனால என் பையன் போனாலும் பிரச்சனை இல்லை, இப்படி சொன்னாங்களா இல்லையா? இதனாலதான் பல பேர் கடுப்பானாங்க. ஆரம்பத்துல இறக்கம் வந்தாலும் அதன் பிறகு கடுப்பான விஷயமே இதுதான். இததான் வினோதினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பேசின விஷயங்களை புரிஞ்சுக்காம இவங்க ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. இவங்களை போலவே பல தாவேக்கா இன்ஃபுளுசர்ஸ் இருந்துகிட்டு தான் வராங்க. அதாவது முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. விஜய் அவர்கள் இந்த ஆணவ கொலையை பத்தி பேசல, திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி பேசவே இல்லை, இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா விஜய்க்கு எதிராக அநியாயம் எப்பயோ நடந்ததுதான், அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா அதற்கு குரல் கொடுக்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்கும் குரல் கொடுக்கணும். அது ஏன் தாவேக்கா தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதற்கு ஒரு நச்சு வீடியோ தான் இது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும் ஏதாவது பேசுங்கடா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.